சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நட்சத்திர வீரரான மகேந்திர சிங் தோனி காயம் காரணமாக 2 வாரத்திற்கு பங்கேற்க மாட்டார் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதன் மூலம் சிஎஸ்கே அணி பெரும் பின்னடைவை சந்தித்திருப்பதாக ரசிகர்கள் கவலை தெரிவித்து வருகின்றனர். தோனிக்கு காயம் என்று ஒரு புறம் கூறப்பட்டாலும் சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் மத்தியில் வேறொரு விவாதம் அனல் பறக்கிறது. சிஎஸ்கே நிர்வாகமே தோனியை அணியிலிருந்து ஓரங்கட்டிவிட்டதாக பல வதந்திகள் பரவி வருகின்றன. ஆனால் சிஎஸ்கே அணியை பொறுத்தவரை அனைத்து முக்கிய முடிவுகளையும் எடுப்பதில் தோனிக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என்பது அனைவரும் அறிந்ததே. அப்படி இருக்கையில் நிர்வாகம் அவரை வலுக்கட்டாயமாக வெளியேற்ற வாய்ப்பில்லை என்றே கிரிக்கெட் விமர்சகர்கள் கருதுகின்றனர். தோனிக்கு ஏற்கனவே முழங்காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அவர் நீண்ட காலம் ஓய்வில் இருந்தார். கடந்த சில சீசன்களாகவே அவரால் வேகமாக ரன் ஓடுவது சிரமமாக இருந்ததை நாம் பார்த்தோம். இப்போது கணுக்காலிலும் காயம் ஏற்பட்டுள்ளதால் அவர் முதல் 2 வாரங்களுக்கு விளையாட வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது. ஒருவேளை அவர் களமிறங்கினாலும் இம்பாக்ட் பிளேயர் விதியின் கீழ் கடைசி சில ஓவர்களில் மட்டும் பேட்டிங் செய்ய வரலாம். ஆனால் தோனி தற்போது காயம் காரணமாக விலகியிருப்பது சிஎஸ்கேவுக்கு நல்லதா கெட்டதா என்பதை தற்போது பார்க்கலாம். தோனி கடந்த 6 ஆண்டுகளாகவே சிஎஸ்கே அணிக்காக சரியாக விளையாடவில்லை. இன்னும் சொல்லப்போனால் தோனி கடைசியாக விளையாடிய 6 சீசன்களில் ஒரு முறை கூட 200 பந்துகளை எதிர்கொண்டது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த 6 சீசன்களில் தோனி வெறும் 2 முறைதான் 200 ரன்களை தொட்டிருக்கிறார். இந்த சூழலில் மாறி வரும் D20 கிரிக்கெட்டுக்கு ஏற்ப தோனியால் அதிரடி காட்டுவது என்பது முடியாத காரியம். மேலும் அவருக்கு 44 வயதாகி இருப்பதால் களத்தில் பெரியதாக சோப்பிக்க முடியாது. இந்த நிலையில் தோனிக்கு மாற்றாக ஏற்கனவே அணியில் சஞ்சு சாம்சன் இருக்கின்றார். இதனால் அவர் விக்கெட் கீப்பிங் பணியை மேற்கொள்வார். ஒருவேளை இம்பாக்ட் வீரர் தேவைப்படும் பட்சத்தில் சிஎஸ்கே அணி அதிரடி வீரர் உர்வில் பட்டேலை களம் இறக்கும். சையது முஸ்தாக் அலி தொடரில் அவர் 28 பந்துகளில் சதம் அடித்து இந்திய அளவில் சாதனை படைத்திருக்கின்றார். இதேபோன்று விஜய் ஹசாரே கோப்பையிலும் அவர் 41 பந்துகளில் சதம் அடித்துள்ளார். சிஎஸ்கே அணிக்காக கடந்த சீசனில் வெறும் 3 போட்டிகளில் மட்டுமே விளையாடிய அவர் 68 ரன்கள் சேர்த்திருந்தார். இதில் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 212 என்ற அளவில் இருந்தது. இதனால் தோனி களமிறங்காத பட்சத்தில் சிஎஸ்கே அணி உர்வில் பட்டேலை இம்பாக்ட் வீரராக களம் இறக்கலாம். இல்லையெனில் நம்பர் 3வது வீரராக விளையாட வைக்கலாம். தோனி களத்தில் இருந்தால் அவருடைய அனுபவம் நிச்சயம் கை கொடுக்கும். இது மட்டும்தான் சிஎஸ்கே அணிக்கு மைனஸாக பார்க்கப்படுகிறது. ஆனால் கடந்த சில சீசன்களாக தோனி களத்தில் பெரிய அளவு முடிவுகளில் எடுப்பதில் ஈடுபாடு காட்டவில்லை. புதிய கேப்டன்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் கொஞ்சம் வழிவிட்டிருந்தார். இதனால் தோனி இல்லாதது சிஎஸ்கே அணிக்கு மைனஸ் ஆக இருக்காது என்பதுதான் கிரிக்கெட் ஆர்வலர்களின் பதிலாக இருக்கிறது. தோனி தானாகவே முன்வந்து முதல் சில போட்டிகளில் இருந்து விலகி இருக்க முடிவு செய்திருக்கலாம். அல்லது அணியின் எதிர்காலத்தை கருதி சஞ்சு சாம்சனுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்க இந்த திட்டம் தீட்டப்பட்டிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் தோனி இல்லாத சிஎஸ்கே போட்டிகள் ரசிகர்களுக்கு ஏமாற்றமாகவே இருக்கும். இருப்பினும் தொடரின் பிற்பாதியில் தோனி முழு உடல் தகுதியுடன் களமிறங்கி அதிரடி காட்டுவார் என்று சென்னை ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். 2026 ஐபிஎல் தொடரின் தொடக்கமே தோனி பற்றிய சர்ச்சையுடன் ஆரம்பித்திருப்பது கிரிக்கெட் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.